வள்ளுவருக்கு குமரியில தலைவர் கலைஞர் அவர்கள் சிலை அமைச்சப்போ பேரறிவு சிலையோடு வெள்ளி விழா கொண்டாடப்படும் இந்த தருணத்தில் இந்த சிலையை திறந்து வைக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வள்ளுவர் நெறியில வாழ்வியல் நெறியா மாறணும்னு நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். குறள் நெறி பின்பற்றப்பட்டால்தான் தமிழ்நாடும் காப்பாற்றப்படும், உலகமும் காப்பாற்றப்படும். அப்படி காப்பாற்றப்படணும்னா வள்ளுவரை யாரும் கபலீகரம் செஞ்சிடாம பார்த்துக்கணும். வள்ளுவர், வள்ளலார் போன்ற தமிழ் மண்ணில் சமத்துவத்தை பேசின மாமனிதர்களை களவாட ஒரு கூட்டமே இன்றைக்கு சிதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு எதிரான காவல் அரணாக ஒவ்வொரு தமிழரும் இருக்கணும். அடுத்து திராவிட இயக்கத்தோட வீரமிக்க கவிஞர், பாவேந்தர் பரம்பரை கவிஞர் கவியரசு முடியரசனார் அவருடைய பெயரை இந்த அரங்கத்திற்கு உங்கள் முன்னால் நாம் சூட்டியிருக்கிறோம். திராவிட இயக்கத்தினுடைய பகுத்தறிவு கவிஞர்னு தந்தை பெரியாரால் போற்றப்பட்டவர் முடியரசனார் அவர்கள். தலைவர் கலைஞருடைய நெஞ்சுக்கு நெருக்கமான கவிதை தோழர் அவர். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இலக்கிய அணி தலைவராக செயல்பட்டு கன்னித்தமிழ் வளர்த்தவர். அவரது பெயரை சூட்டியதற்கு நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன். அடுத்து, அறிவுதான் நம்மை காக்கும் கருவின்னு வள்ளுவர் சொன்னதுக்கு அடையாளமாக நம்முடைய மரியாதைக்குரிய மேனாள் ஒன்றிய அமைச்சர் பாசி அவர்கள் தன்னுடைய அன்னையார் திருமதி லட்சுமி அவருடைய பெயரால் வளர்த்தமிழ் நூலகத்தை அமைச்சிருக்கிறார். இப்படி அறிவாலயங்களாக திகழக்கூடிய நூலகங்கள் திறந்து வைக்கிற வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கிறதுல உள்ளபடியே அதை நினைச்சு நான் பெருமைப்படுகிறேன். அதற்காக நான் நம்முடைய சிதம்பரம் உள்ளவர்களுடைய இதயமார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.